2026 கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே நல்லா தெரியும். நீங்கள் பாத சனின்னு சொல்லக்கூடிய கழுவிட காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு. 7 சனியுடைய கடைசி பகுதி பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் 2 விரயம், அடுத்த 2 ஜென்மம், இதையெல்லாம் கடந்து கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. 2027 பாத சனி உங்களுக்கு முடிய போகுது. 2027 மார்ச் கூட முடிய போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு குரு பகவான் மேலே 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சனி பாத சனியாக இருக்கார். ஸோ 2026 எப்படி இருக்கும்? 2026 உங்களுக்கு குருவை வச்சு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2 வரைக்கும் குரு பகவான் 5ல் இருப்பார். ஸோ புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல குரு இருக்கும்போது மிகவும் சிறப்பு. நிறைய நல்ல பலன்கள் நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு ஜூன் 2ல் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ 6ஆம் இடத்துல வரும்போது என்ன நடக்கும்? 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வேலைஸ்தானம், கடன், எதிரி, வியாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஜூன் 2க்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் உருவாகும். கடன் ஏதாவது புதுசாக வாங்குவீங்க. எதிரிகளால் தொந்தரவுகள் உருவாகும். ஏற்கனவே இருக்கிற வியாதியாக இருந்தால் அது அப்போ தூக்கி பார்க்கும். ஸோ இது போல பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே உருவாகும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஜாதகம் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல் இருக்குது தாண்டிப்போ அப்படிங்கிறது தான். சொல்லாமல் இருந்தால் விழுந்துருவீங்க, சொன்னால் தாண்டி போயிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ எந்த ராசிக்குமே இருக்கக்கூடியது அப்படியே பலன் சொல்கிறது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு செய்யக்கூடிய துரோகமற்ற தன்மையாக நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2க்கு அப்புறம் குரு 6லையும் கூடவே முன்னாடியே சொல்லியிருந்த பாதசனி அவர் என்ன பண்ணுவார்? தொழிலையும் வேலையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கருத்து வேறுபாடு கொடுப்பார். பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுப்பார் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஜென்மசனியை கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதை தாங்கினவங்களுக்கு இது ஒன்றும் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பெரிய விஷயமாக இருக்காது. ஸோ பாதசனி காலகட்டம் உங்களுக்கு 2027 மார்ச்சோட முடிஞ்சு போயிடும். ஸோ இன்னும் ஒரு 2.5 வருஷம், 2025 மார்ச்லேயே பயிற்சி பாதசனியே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ 2027ஓட எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஸோ கொஞ்சம் காலகட்டம் 2026 மே வரைக்கும் குருவால நற்பலன்களையும், ஜூன் 2க்கு மேலே பாதசனி ப்ளஸ் குருவுடைய 6ஆம் இடத்துல உட்காந்துருக்க பார்வை. ஸோ இதனால் நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, வேலையில் சின்ன சின்ன பிரச்சனை, உடம்பு தொந்தரவுகள், இது எல்லாமே ஜூன் 2க்கு அப்புறம் தான் ஏற்படும். ஸோ 2026 ஜூன் 2 வரைக்குமே நிம்மதியாக இருங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருங்க, பட் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். கும்பராசி நேயர்களுக்கு பாதசனி விரைவில் முடிவடைஞ்சிரும். இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கி வந்த உங்களுக்கு இது ஒன்றும் மிகப்பெரிய சேலஞ்ச் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் வார்த்தைகளை கையாளுறதுல மிகவும் பக்குவம் தேவை. ஸோ அடிக்கடி இடங்களை மாறாதீங்க. பாதசனி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூரமான பிரயாணங்களை கொடுத்தாலுமே நல்ல ப்ரமோஷனோட, நல்ல சம்பளத்தோட வேலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கெட்டது மட்டுமே நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நிறைய நற்பலன்களும் நடக்கும். முக்கியமாக மேக்கு முன்னாடி வரைக்கும் அது நடக்கும்.